லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன விளையாடுறீங்களா? நான் சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணா உங்களை மட்டும் தான் பண்ணுவேன். யோ புரிஞ்சுக்கோ தேனு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் எவ்வளாச்சும் ஆஃப் சாரி போட்டுட்டு வருவா, அவகிட்ட போய் சொல்லுங்க கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ நான் சத்தியமா சொல்றேன் தேனு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் கூட இருக்கான். ஓ அப்படியா? சரி சரி, அப்போ உங்க வைஃப் யாருன்னு சொல்லுங்க, ஒரு கால் பண்ணி கொடுங்க. நீங்க தான் வினய் வைஃபான்னு கேட்கலாம். ஹலோ, என்ன முழிக்கிறீங்க? போன் கூட பண்ணி தர வேண்டாம். கல்யாண போட்டோ இருக்கும்ல, அதுல ஒரு போட்டோ எடுத்து காட்டுங்க. நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இனிமே பொய்க்கு கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க வினய். இன்னும் நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. என் லவ்வ வயசு கோளாறுல வர இன்ஃபாக்சுவேஷன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணா உங்களை மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்றா. இதை இப்படியே வளர விட்டா பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். வினய் மேல எந்த தப்பும் இல்ல, தேன்மொழி தான் இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். எல்லா புடவையும் நல்லா இருக்குது, கலரு டிசைன் எல்லாமே புதுசா இருக்கு. ஆமா, இதெல்லாம் நீ செலக்ட் பண்ணியா இல்ல மித்ரா செலக்ட் பண்ணாளா? மித்ராக்காவா? அவங்க ஷோரூமை எட்டி பார்த்ததோட சரி, திரும்பி அவங்க கார்லயே போய் உட்காந்துட்டாங்க பாட்டி. இது எல்லாத்தையும் நானும் சூப்பர்மானும் தான் எடுத்தோம். பரவாயில்ல, ஓ ரசனையும் நல்லாதான் இருக்கு. தேங்க்யூ பாட்டி. காஸ்ட்லியான புடவை தான் செலக்ட் பண்ணிருக்க தேனு. நீ செலக்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும், ஆனா அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. என்ன என்ன சொன்ன நீ? நான் கவனிக்கலையே. அது அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒண்ணு இல்லையா? ஏதோ உன்னோட செலக்ஷன் கலெக்ஷன் சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்லம்மா, தேன்மொழியோட செலக்ஷன்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா. நீங்க தான் இன்னும் அவளை சின்ன பொண்ணாவே பாக்குறீங்கன்னு அவ சொல்றா. மித்ரா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. அம்மா, ஒரு பொண்ணு புடவை கட்ட ஆசைப்படுறானா என்ன அர்த்தம்? அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு நாடி ஜோசியர் கூட அதானே சொன்னாரு. அட ஆமால பாட்டி, இவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு கல்யாண ஆசைலாம் இல்ல பாட்டி. சும்மா புடவை கட்டி பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கட்டினேன், அவ்வளவுதான். அதுதாம நாங்களும் சொல்றோம். இவ்வளவு நாள் ஆசை இல்லாதவ இப்ப ஆசைப்படுறேன்னா அதுக்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்லன்னா உனக்கு புடவை கட்டணும்னு ஆசையே வந்திருக்காது. பாட்டி, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு ஒரு அவசரமும் இல்ல பாட்டி. இப்பதான் நான் ஃபைனல் செமஸ்டரே எழுத போறேன், அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம்னு நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு பாட்டி. எல்லா பொண்ணுங்களும் சொல்ற அதே பதில தாமா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க இருந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களோ? கல்யாண பேச்சு எடுத்த உடனே படிக்கணும்னு சொல்றீங்க. நீ என்ன பண்ற? நம்ம தரகருக்கு போன போட்டு நாளைக்கே நான் வர சொன்னேன்னு சொல்லுமா. பாட்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். தேனு சும்மா இரு. மித்ரா ஒண்ணு சொல்றான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன் கல்யாண விஷயத்த மித்ரா கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அவளே எல்லாத்தையும் பாத்துப்பா. மித்ரா நீ போமா, நீ போய் போன் பண்ணி வர சொல்லு போ. சரிங்கம்மா.
விக்ரம், தானியா, ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு அங்கிள். தேங்க் யூ. விக்ரம் சார், நீங்க எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை சாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்ல. ஆனா இதை விட சாக்கோபார் இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன். என்ன விக்ரம், அது சொன்னாதானே எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல அங்கிள், சாக்கோபார் நல்லாவே இல்ல. நமக்கு எப்பவுமே இதுதான். தானியா, உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. நல்லா இருக்காதுன்னா சொல்லாத. எனக்கு அதான் பிடிக்கும். சரி, எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். இன்னைக்கு தானியாக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், நாளைக்கு விக்ரமுக்கு பிடிச்ச சாக்கோபார். ஓகே ஓகே. ஐ ஜாலி 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 ஜாலி. தேங்க்ஸ் அங்கிள். ப்ளீஸ், ஆனா ஒண்ணு, மித்ராவுக்கு தெரியக்கூடாது. சரியா? தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஏன் வாங்கி கொடுத்தீங்கன்னு என்னை திட்டி தீத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்காக தான் நான் திட்டு வாங்கணும். ஓகேவா? அதை நீங்க வாங்கி தரதும் வாங்கி தராம இருக்கிறதும் பொறுத்து. பாத்தீங்களா அங்கிள், எப்படி ஒரு ஐஸ்கிரீம்காக பிளாக்மெயில் பண்றான்னு? விக்ரம், நீ மோசம்டா. அப்படிங்களா விக்ரம்? பரவாயில்ல, இருக்கட்டும், பாத்துக்கிறேன். கார் நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? விக்ரம், இன்னைக்காச்சும் சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிக்கணும்டா. அப்பதான் மித்ராமா நம்மளை இன்னைக்காவது வெளியே கூட்டிட்டு போவாங்க. அது ஒன்றும் என் கையில இல்ல. நானாவா லேட் ஆக்கணும்னு நினைக்கிறேன், அதுவா லேட் ஆயிடுது. விக்ரம், தானியா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் காரை விட்டு வெளியில வரக்கூடாது. என்ன? ஓகே அங்கிள். டிரைவர், லைட்டா பின்னாடி வா. சீக்கிரம் சீக்கிரம் போ. அவங்கள யாரு யார் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க? விக்ரம், அவங்கெல்லாம் பேட் பாய்ஸ். நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க, அதான் மிரட்டி அவங்கள அனுப்பி வச்சுட்டேன். அவங்கள என்ன பார்த்த உடனே பயந்து ஓடி போயிட்டாங்க. ஓஹோ, அப்படியா அங்கிள்? விக்ரம், தானியா, இதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் போய் சொல்லக்கூடாது. சரியா? ஓகே அங்கிள். ஓகே.
குட். போலாமா? ம் ஓகே. போன காரியத்தை கரெக்டா முடிச்சிருவானுங்களாடா? தெரியலண்ணா. ஏய், போன விஷயம் என்னடாச்சு? அந்த பையங்க அண்ணே, அந்த பொடிய மேல நேரடியா போய் கை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இன்னைக்கு அவன் காரை ஃபாலோ பண்ணதுக்கு அவன் காரை ஓரம் கட்டிட்டு ஜாக்கியை எடுத்துக்கிட்டு 6 அடி ஐயனாறு மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறானே. நம்ம காரை துரத்துறானே. அவன் முன்னாடி யாரு இருக்கா, என் கையில என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட பயப்படலண்ணே. அண்ணே, அவன் பையனை மட்டும் நம்ம தொட்டிருந்தோம், நம்ம எல்லாரையும் தூக்கியிருப்பானே. அவனை பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தானே. ஆமாண்ணே, கொஞ்சம் அசந்திருந்தா எங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிருப்பானே. அண்ணா, அந்த மேடம் அவனை பத்தி சரியா தான் சொல்லியிருக்கு. நாம அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இன்னைக்கு அவன் உஷாரா இருப்பான், நாமளும் உஷாரா இருக்கணும். அண்ணே, இன்னைக்கு ராத்திரி நம்ம பிளான் கேன்சல் ஆனே. டேய், பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி பிளான் போட்டபடியே ஆளை தூக்குறோம், சரியா? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பையனுடைய நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பையன் அந்த நாள் முழுக்க அவங்க தகப்பனோடையே இருக்கணும். அக்கா தோய்ங்க. தேனு, என்ன பண்ற நீ? துணியை குடிங்க. என்னக்கா, நானும் துணி துவைக்கிறேன். எவ்வளவு நாள் தான் நீங்களும் எல்லா வேலையும் பண்ணுவீங்க? முதல்ல என்ன அக்கான்னு சொல்றத நிறுத்து தேனு. ஏன் இவ்வளவு நாள் நான் அக்கானு தானே கூப்பிட்டு இருக்கேன். இனிமே கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல. சரி சரி, இனிமே நான் இப்படி கூப்பிடல. சாரி. இல்ல தேனு, இது உன்னோட வேலை இல்ல. நகரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படி சொல்லலாம் இது என்னோட வேலை இல்லைன்னு? நானும் இன்னில இருந்து துணி துவைக்கலான்னு இருக்கேன். தேனு, இப்ப நீ பண்றது தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். நீங்க என் லைஃப்ல வீணா மூக்க நுழைக்காதீங்க. அது தேவையில்லாத விஷயம். எதை நீ தேவையில்லாத விஷயம்னு சொல்ற? எனக்கு மாப்பிள்ள பார்க்க புரோக்கரை வர சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நீங்க பாட்டி கிட்ட பத்த வச்சீங்கல்ல, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தேனு, நான் எப்பவுமே உனக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் நினைப்பேன். நான் உங்ககிட்ட இப்ப சொன்னேனா எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, நீங்க மாப்பிள்ள போய் பாருங்கன்னு? உங்க வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதுதானே? நீங்க பாருங்க, நான் லாஸ்டா சொல்றேன், மறுபடியும் இது மாதிரி ஏதாவது எனக்கு நல்லது பண்றேன்னு முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேனு, உன் நடவடிக்கை எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எதுவுமே நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நீ என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காது. நீ அப்பவும் அப்படி ஒரு எண்ணத்துல தான் இருப்பேன்னா நான் அம்மா கிட்டயும் கார்த்திக் சார் கிட்டயும் சொல்ல வேண்டி வரும். ஜாக்கிரதை. என்ன மித்ரா, எதுக்கு இப்ப தேனு மக்க தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, நான் வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் கோவமா போறா. ஓ, அப்ப மக்க கீழே விழுந்தது? அது
அது வந்துமா கை தவறி கீழே விழுந்துருச்சுமா. ஓஹோ, சரி சரி, நீ உன் வேலையை பாருமா. ம். ஹலோ. ஆமாமா, என்ன ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி அந்த விஷயத்தை முடிக்கிறோம். ம்? ஹலோ ஹலோ. ச்சே, இந்த சிக்னல் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? டே மாப்பிள, டே ஃபுல்லான ஷேர் ஓட்ட மாதிரி நிக்காம போறான் பாரு. டே மாப்பிள. சொல்லு மாம்சு. என்னடா கூப்பிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு நிக்காம போயிட்டு இருக்க? ஏதோ யோசனையில் இருந்தேன். எனக்கு என்னமோ நம்ம விக்ரம தூக்க அந்த பொம்பளை ஏதோ பிளான் பண்ணுதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்கியா? மறுபடியும் பிளான் பண்றாளா? ஏன் மாப்பிள, ஏற்கனவே கரெக்டாக வந்தவங்களை நீ தான் நல்லா டின்னுக்கு டனிச்சிட்டியே, மறுபடியும் எப்படி பிளான் பண்ணுவாங்க? அப்படியே பிளான் பண்ணாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. விக்ரமா காப்பாற்ற நாம இருக்கோம்ல, எவன் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். நீ மாப்பிள, நீ ஒன்று பண்ணியிருக்கணும். அவனுங்களை சாத்துறதுக்கு பதில் நீ இந்த புண்ணாக்குப்படி நல்ல நாள் சாத்தி விட்டுருக்கணும். இப்போ பேசாமல் இருந்திருப்பான். இன்னொன்று, லாஜிக் படி பார்த்தா ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனவனுங்க மறுபடியும் கடத்ததுக்கு பிளான் பண்ண மாட்டானுங்க தான் தோணுது. என்ன மாப்பிள நான் சொல்கிறது? இல்லை மாம்சு, நானும் அப்படி தான் நினச்சேன். நான் இன்னைக்கு விக்ரமின் தானியாவும் ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வரும்போது யாருன்னே தெரியல, கார்ல 4-5 பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. ஃபாலோ பண்ணானுங்களா? அப்புறம் என்னாச்சு? நான் காரை ஓரம் கட்டிட்டு வண்டியில இருந்து ராட் எடுத்துட்டு யாருன்னு பார்க்கலான்னு இறங்கினேன். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அப்படியா? அந்த புண்ணாக்கு மூட்டை கொழுப்பை பார்த்தியா மாப்பிள? சினிமாவில் ஒரு வில்லி மாதிரி கடத்தல் காலையில் வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கா. சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. ஆமாம் மாம்சு, நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாரியா, நீ சும்மா அசால்ட்டாக இருந்துடாத. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தூங்காமல் கண்ணு முடிச்சு பார்த்துக்கோ. ம், நாளைக்கு விடிஞ்சதுமே நான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் மாப்பிள, நான் தினமும் தூங்கிட்டா இருக்கேன். அன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் புண்ணாக்கு மூட்டை மயக்க மருந்து கலந்து விட்ருக்கா, அதான் தூங்கிட்டேன். இதை பாரு, எனக்கு விடிய முடிச்சுட்டு இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக வீட்டுக்கு போ. சரி மாம்சு. அப்புறம் இன்னொன்று, நீ மறந்து போய் ஃபோனை ஏதாவது சைலண்டில் போட்டுறாத. அப்புறம் ஃபோனை நல்லா சார்ஜ் பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டா எந்திரிக்கணும்ல. உன் பொண்டாட்டி வர, வாமா. வினய், சொல்லு மித்ரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, அந்த அம்மா என்ன பண்ணும் ஏது பண்ணும்னே தெரியல. நமக்கு எதுக்கு ரிஸ்க்? நாம வேணா போலீஸ் கிட்டயும் இல்ல கார்த்திக் சார் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிரலாமா? எதை போய் சொல்லுவ மித்ரா? இப்ப நம்ம போய் யாருக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாலும் மாட்ட போறது என்னமோ நம்ம தான். இருந்தாலும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் எப்படி வினய் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீ விக்ரம மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, அது போதும். இங்க விடிய விடிய தூங்காம மாமா யாரும் வராம பார்த்துப்பாரு. யாரும் அவரை மீறி உள்ள வர முடியாது. இங்க இல்லாம நான் வீட்டுக்கு போனாலும் என் நினைப்பு முழுக்க இங்கே தான் இருக்கும். மித்ரா, எதையுமே போட்டு குழப்பிக்காத. நாங்க இருக்கோம், நாங்க பார்த்துக்கிறோம். விக்ரம்க்கு நான் இருக்கேன் மித்ரா. நான் இருக்கிற வரைக்கும் என்னை தாண்டி ஒருத்தம் கூட விக்ரம் மேல கை வச்சிட முடியாது. நீ விடு, பார்த்துக்கலாம். மித்ரா, நீ கொஞ்சம் விக்ரமா கவனமா பார்த்துக்கோ, அது போதும். ம், சரி மேம் சார், நீ பார்த்துக்கோ. ம், மித்ரா, நான் போய் கார் சாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. மாப்பிள, நீ எதுக்கும் கவலைப்படாத, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ம், சரி. மித்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் இங்கே இருக்கேன்ல, தைரியமாக போய் படுத்துவங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எவன் உள்ள வரான்னு பார்த்துறேன். போமா.
பார்த்துறேன் இன்னைக்கு எவன் வர்றான்னு